ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷல் மீன் பாருங்கள். எவ்வளோ மீன்! இது மொத்தமே 100 ரூபா தான். அப்புறம் இந்த மீன் வந்து சும்மா தான் கொடுத்தாங்க. ஒரு 5 மீன் நல்லா பெருசு பெருசாக இருக்குதுங்க. நொணலை மீன் 2 நொணலை, 2 கத்தலை, ஒரு வந்து வரி கிழிச்சா மீன் சொல்லுவாங்க. அது இந்த 5 மீன் போட்டு குழம்பு வச்சா, துண்டு பண்ணி குழம்பு வச்சா இதுவே ஒரு குழம்பாயிடும். அவ்வளோ மீன் இப்போ க்ளீன் பண்ணிட்டு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், க்ளீன் பண்ணியாச்சு. இதில் பட்டையாக இருக்கிற கவலை மீன்லாம் பொறுக்கி வறுக்கிறதுக்கு எடுத்துங்க. நல்லா பெருசு பெருசாக இருக்குது. அது கூடவே வந்து பாருங்கள், இது ரெண்டும் நொணலை கவலை மாதிரியே இருக்கும். ஆனால் நொணலை குழந்தை பெற்றவங்களாம் சாப்பிடாது. இது ரெண்டும் பண்ணானா கத்தலைன்னு சொல்லுவாங்க, கல்லாந்தலைன்னு சொல்லுவாங்க. இதை உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்கிறாங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து கிழிச்சா மீன். இது ரெண்டுத்தையும் வந்து வறுக்க தான் போகிறேன். இந்த மீனையும் இந்த பெரிய கவலையும் வறுக்க போகிறேன். இப்போ இந்த கவலை சுதும்பு காரப்பொடியெலாம் சேர்த்து குழம்பு வைக்க போகிறேன். இவ்வளோ மீனையும் குழம்பு வைக்க போகிறேன். ஏன்னா அவங்க 2 வேளை ஊற்றிக்கணும் இல்லையா? காலையில் டிஃபனுக்கு, மதிய சாப்பாட்டுக்கு. அதுக்கப்புறம் மதியம் சிக்கன் வாங்கலாமான்றத யோசிக்கலாம். இப்போ குழம்புலாம் செஞ்சுட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அது கூடவே வறுத்த மீன், இட்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், மீன் அதிலேயே தான் போட்டு நான் எப்பயுமே குழம்பு போட்டுவேன். ஒரு மீன் கூட உடையாதுங்க, சூப்பராகவே இருக்கும். ஃபுல்லாகவே கவலை மீன் குழம்பு. நிறைய மீன் போட்டு வச்சிட்டேன், ஏன்னா மதியத்துக்கு அவங்க குழம்பு வேணுங்க. இப்போ இட்லிக்கு அதுக்கு. அப்புறம் வறுத்த மீன் அடியில் வந்து பெரிய மீன்லாம் இருக்குது, அதெல்லாமும் அடியில் இருக்குது. மேலே வந்து கொஞ்சம் கவலை மீன் வறுத்துருக்குறேன். இட்லி பாருங்கள், சூப்பராக சாஃப்டான நம்ம கடை மாவு இட்லி தான், நம்ம கடையிலே அரைச்சி போகிறது தான். பாருங்கள், இப்போ மதிய லஞ்சுக்கு பார்க்கலாம். எனக்கு வந்து கொத்தமல்லி சட்னி எனக்கு மட்டும், அதனால் வந்து கடாய் காஞ்சிட்டு இருக்குது. அப்புறம் பார்க்கலாம். ஹாய், எனக்கு வந்து கொத்தமல்லி சட்னி, இட்லி, எங்கள் கடை இட்லி பாருங்கள். மாவு எங்கள் கடை மாவு தான், பசங்க இது பாருங்கள். சட்னி, கொத்தமல்லி சட்னி செம்ம டேஸ்ட்டு. இதுவும் வேணும்னா சட்னியோட டேஸ்ட்டு உங்களுக்கு பிடிக்கும். கொத்தமல்லி சட்னி யாரெல்லாம் கொத்தமல்லி சாப்பிட மாட்டீங்களோ அவங்களாம் விரும்பி சாப்பிட்லாம். சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இன்றைக்கி தான் நானே இப்போ ட்ரை பண்ணேன். சரியான டேஸ்ட்டு. வேணுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். திரும்ப ஒரு நாளைக்கு சமைச்சு காட்டுறேன்.